இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தோல்விக்கு அதிமுக தான் பெரும் காரணம் என்ற செய்தியில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவற்றை பற்றி இந்த காணொளி விவரிக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டியிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் 5 தொகுதியில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அதுவும் சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னாகரம், மயிலம், மேட்டூர் இந்த 5 தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டால் கூட வெற்றி பெறக்கூடிய வலிமையான தொகுதிகள். இந்த தொகுதியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை. 1996ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற்ற தொகுதியில் பென்னாகரம் 1. இப்படி வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற தொகுதியில் மட்டும்தான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி வென்றது. வேறு எந்த தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல முடியவில்லை. காரணம், அதிமுகவின் ஓட்டுக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுக்களை வாங்கி தன்னை எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்திக் கொண்டது. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரானார். கூட்டணி தர்மத்தை மீறி கூட்டணி கட்சி வேட்பாளர்களையே தோற்கடித்ததில் அதிமுகவிற்கு பெரும் பங்கு இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில், அதற்கு முன்பு நடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியிலே அன்புமணி போட்டியிட்டார். அப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு முன்பு நடைபெற்ற 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்ட பொழுது தருமபுரியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்றைக்கு ஒன்றும் மிகப்பெரிய வாக்கு கிடையாது. ஆனால் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டு அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையை பெற்று தருமபுரி தொகுதியிலே வெற்றி பெற்றார். ஆனால் 2019ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்தது. அதிமுகவினர் அன்றைக்கும் அன்புமணி அவர்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை, ஓட்டு போடவில்லை. ஆகவேதான் 2019 தேர்தலிலேயே அதிமுக கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி தர்மத்தை மீறி அன்புமணியை தோற்கடித்தார்கள். 2021ஆம் ஆண்டும் அதே நிலைதான். இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதிமுக அதிகமான ஓட்டுக்களை பெறக்கூடிய பாலக்கோடு தொகுதியில் அதிமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. அதை போலத்தான் மேட்டூர் தொகுதியிலும் அதிமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. அரூர் தொகுதியிலும் அதிமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு திமுகவைத்தான் அதிமுக வெற்றி பெற வைத்தது. பாட்டாளி மக்கள் கட்சியை திட்டமிட்டு சௌமியா அன்புமணி அவர்களை தோல்வியடைய செய்தார்கள். இதுதான் களத்தில் இருக்கின்ற யதார்த்தமான நிலைமை. ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சில நாடாளுமன்ற தொகுதிகளை வென்றிருக்கலாம் என்று பல பொய்களை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை குழப்புகின்ற வேளையில் தான் அதிமுக ஈடுபட்டிருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வென்றிருக்கலாம் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை குழப்பமடைய செய்து அவர்களை திசை மாற வைக்க வேண்டும் என்று அதிமுக இப்பொழுதே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இதில் அதிமுக மீண்டும் தோல்வியை சந்திக்கும் என்பது மட்டும் உறுதி. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அதிமுகவோடு கூட்டணி வைத்த காலத்தில் 2021 தேர்தலில் தன்னுடைய வாக்கு வங்கியை பாமக இழந்தது. காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு போனது. 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய இடத்தை தக்க வைத்திருக்கிறது. தன்னுடைய வாக்கு வங்கியை இந்த தேர்தலில் மீட்டிருக்கிறது. அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் இன்னும் பெருமளவில் வாக்கு வங்கியை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்திருக்கும். ஆனால் அதிமுக குறைந்தது 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருப்பார்கள். அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு சந்திரபாபு நாயுடும்
நிதிஷ்குமாரும் இருக்கின்ற இடத்திலே எடப்பாடி பழனிசாமியும் இருந்திருப்பார், பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடைந்திருக்கும். அதிமுகவோடு கூட்டணி வைக்காத காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பலத்தை இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது. இது இப்படியே தொடர்கின்ற பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேல் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்கின்ற வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே கூட 3 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ஆகவே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் 3 தொகுதிகள் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால், ஆரணி, இன்னும் பல தொகுதிகள், கடலூர், இப்படி பல தொகுதிகளில், பல சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் இருக்கிறது. இதே நிலைமை அப்படியே தொடர்கின்ற பொழுது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமான இடங்களை வென்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். அதிமுக கூட்டணியால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பலவீனம் ஏற்பட்டதை தவிர எந்த இடத்திலும் பலம் ஏற்படவில்லை. மாற்றாக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து அதிமுக 3 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியானார். அதிமுக கௌரவமான தோல்வியை தான் சந்தித்தது, ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து படு தோல்வியை சந்தித்தது. அதைத்தான் இன்றைக்கு அதிமுகவில் நடக்கின்ற குழப்பங்கள், கோஷ்டி தகராறுகள் எடுத்து காட்டுகிறது. அதிமுக பிளவுபட்டதும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்காததும் தான் அதிமுகவின் தோல்வி என்று அதிமுகவை சார்ந்தவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரியான கூட்டணி அமைக்க தவறிவிட்டார், ஆகவேதான் அதிமுக தோற்றிருக்கிறது என்று அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், சரியான கூட்டணி அமைக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைக்காது தவறு என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்திருக்கும். இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலை. இப்பொழுது வாங்கிய வாக்குகளை கூட அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்க முடியாது. இதை உணர்ந்து கொண்டதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கடந்த முறை சி.வி. சண்முகம் பல முறை தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பிய பொழுது அதையெல்லாம் நிராகரித்துவிட்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து 10 நாடாளுமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்டார்கள். 10 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தருமபுரி சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே தான் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் தன்னுடைய வாக்கு வங்கியை மீட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அந்த வாக்கு வங்கியை முழுவதும் மீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெறும். குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற உறுப்பினர்களாவது பெறுவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.